எவிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ காலையில வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் எவிக்ட் ஆகுற மாரி போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டு வியானா அண்ட் ரம்யா 2 பேரு 2 கேர்ள்ஸ வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் தான் வியன்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஜட்ஜ் ரோலா இருக்கட்டும், லைவ்ல நீங்க வந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். குலோப் ஜாமுன்லாம் வந்து பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன அவங்க தமிழ் தான் அப்பப்போ கிரின்ஜா வந்து இருக்கும் அவங்க பேசுறது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராணவ் சொன்னதுக்கு அப்புறமே அவங்க வந்து நெறையா வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சாங்ஸ் பாடுறது அப்பப்போ இரிட்டேஷனா தான் வந்து இருக்கும். ஆனா சாண்ட்ரா வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணாம இருந்தாங்க. அவங்கள எப்படி சேவ் பண்ணாங்கன்னு தெரியல. சேனல்ல ஏதோ பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணணும்னு நெனச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. சாண்ட்ராவ லாஸ்ட் மினிட் வந்து எவிக்ட் ஆக்க வேணான்னு விட்டுட்டு, வியானா அண்ட் ரம்யாவ வந்து கன்ஃபார்மா வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப ஈவினிங்க்கு மேல வர அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ லைவ் அப்டேட்ஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த எவிக்ஷன் வந்து ஃபேரா இல்லையா? அப்படின்றத கமெண்ட் வந்து பண்ணுங்க.